Good evening, all. This is 5 p.m. live, and we are here to understand something about how can I come out of my business loss. ஒரு பிஸ்னஸ் லாஸில் இருந்து நான் எப்படி வெளில வர்றது, இதுதான் நம்மளோட தாட். ஸோ வி ஆர் ஹியர் டு திங்க் அபவுட் இட். குட் ஈவினிங் சுதா செல்வராஜ், மீனா அனில்குமார், யோகேஸ்வரன், பூமதி அம்மா, சுதா சிஸ்டர், பிரேமா அம்மா, மீனு சந்தோஷ், கோகுல், அனுத்தமா, சுதாராஜா, ரேவதி பாலச்சந்திரன், பிரேமா வெங்கடேஷ், ஸ்ரீதர் மாஸ்டர், மீனா மேடம், கிருத்திகா சுந்தர். Happy Raksha Bandhan to all my brothers from Sudha sister. Thank you. Rajesh, Sharif, very good. Sita Lakshmi, Sam, Kirtika, Sumati மேடம். இன்றைக்கி பேசுகிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஐ திங்க் இன்றைக்கி பேசுகிறது உங்களுக்கு இன்னும் உதவியானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஐ ஹேவ் சம் குட் நியூஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஜவஹர் கிருஷ்ணன் சார் இங்கே இருக்காங்க. ஸோ ஜவஹர் கிருஷ்ணன் சார் ரொம்ப அழகாக ஒரு கிஃப்ட் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. அழகாக ஒரு கிஃப்ட். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. அது என்ன கிஃப்ட்டுன்னா, ஸோ இட்ஸ் அபவுட் a set of 5 books. So very very happy to collect these books from you. The books எல்லாம் நான் படிச்சுட்டு எதெல்லாம் டீமோட ஷேர் பண்ணணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக ஐ வில் ஷேர் இட். அம்மா அனுப்பிச்ச புக்கும் வெயிட் எடுக்கிறேன், எடுத்து படிச்சுட்டு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஜவஹர் கிருஷ்ணன் சார். குட் ஈவினிங் கமலா மாமி. குட் ஈவினிங் ஜெயமேரி மேடம். ஓகே, ஐ திங்க் இன்றைக்கி நம்ம போகலான்னு நினைக்கிறேன். எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்கும் சொல்லியிருப்பீங்க. ஸோ வி கேன் ஸ்டார்ட் நவ். ஜவஹர் கிருஷ்ணன் சார், தேங்க்யூ. எல்லோரும் ஜவஹர் கிருஷ்ணன் சாருக்கும் உங்களோட அப்ரிஷியேஷன் சொல்லிடலாம். எப்பவுமே அஃப்கோர்ஸ் கிஃப்ட் அனுப்புறதுன்றது ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் அதுக்கான ஒரு எஃபர்ட் எடுத்து அதை பேக் பண்ணி ப்ராப்பராக அதுக்குன்னு ஒன்று எழுதி அனுப்புறதுன்றது இட்ஸ் நாட் தட் ஈஸி. அதுவும் இந்த மாதிரியான ஒரு COVID-19 சுச்சுவேஷன்ஸில். ஸோ தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ஓகே, இப்போ நாம் இந்த பிஸ்னஸ் லாஸ் அப்படின்னு ஒன்று வந்துட்டால் அதிலிருந்து எப்படி ஜெயிக்கிறது, என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த பிஸ்னஸ் லாஸ்லேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்றதுக்கான ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் சில பிலீஃப்ஸ் எல்லாம் வச்சுக்கணும் மனசில். அந்த பிலீஃப்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு பிலீஃபை நான் இங்கே உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு சில பிலீஃப்ஸ், அந்த பிலீஃப்ஸ் ஐ திங்க் இட் வில் டேக் யூ டு நெக்ஸ்ட் லெவல். இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை மணி மேக்கிங்கை அவங்க ஏதோ ஒரு தவறு மாதிரியும், அது ஏதோ ஒரு பாவப்பட்ட விஷயம் மாதிரியும் எல்லாம் பண்ணலாங்க. ஆனால் பணம்னு பேச ஆரம்பித்தா ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. அது ஏதோ தப்பு அப்படின்ற மாதிரியெல்லாம் ஆகிடுவாங்க. விச் இஸ் நாட் ட்ரூ. ஏன் நமக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனைன்னா, சின்ன வயசுலேருந்து இப்போது நம்ம பேரண்ட்டோ அல்லது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோ அவங்க மணி மேக்கிங்க்கு முயற்சி எடுக்கும் பொழுது அது அவங்களுக்கு கை கூடலை, சரியாக வரல அப்படின்னோடனே இந்த மணி மேக்கிங் பண்ணுறவங்க எல்லாருமே தவறானவங்க தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பிலீஃபை ஏற்படுத்திடுறாங்க. பணக்காரங்கள்லாம் அப்படி தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் சில விஷயங்களை ஏற்படுத்திடுவாங்க.
இதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இந்த பணம் வச்சிருக்கிறவங்கள பார்த்தா நமக்கு ஒரு ஒரு விதமான வெறுப்புணர்வு, ஒரு விதமான அவங்களாம் சரியில்லை அப்படின்ற எண்ணம், இதெல்லாம் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நமக்குள்ள வருது. முதல்ல மணி மேக்கிங், அதில் இந்த மாதிரி எண்ணம் இருக்கிற வரை, மணி மேக்கிங் இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிற வரை நாம் வந்து என்னதான் பிஸ்னஸ்ன்னு நம்ம பண்ணாலுமே அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ நமக்குள்ள ஒரு புது நம்பிக்கை வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஒரு நம்பிக்கையை இப்போ நான் இங்கே வந்து உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். நீங்கள் அதை கவனிக்கலாம். அந்த நம்பிக்கை நம்மக்கிட்ட வந்தது அப்படின்னா நாம் வந்து மணி மேக்கிங்கில் தவறு பண்ண மாட்டோம். ஸோ இப்போ அதை நான் இங்கே டைப் பண்ணி போடுறேன். அந்த ஒரு 3 பிலீஃப்ஸை வந்து நம்ம கையில் வச்சுக்கலாம். மோர் மணி மேக்கிங் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட் டு மை ஸ்கில்ஸ். என்னோட திறமை சார்ந்து தான் நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறேனே தவிர, பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது ஒரு ஒரு தவறான விஷயம் அல்ல. பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னாலே அது ஏதோ என்னமோ ஏமாற்றி தான் சம்பாதிப்பாங்க. அதை வந்து மற்றவங்கள வந்து வற்புறுத்தி தான் இவங்க சம்பாதிப்பாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இவங்க எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரியான ஒரு பார்வையெல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், நாம் பிஸ்னஸில் இந்த லாஸ்ன்றதை அடிக்கடி மீட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு ஒரு எரிச்சல் வரும், எப்பவுமே நம்மள அறியாமல் ஒரு எரிச்சல் வரும். ஸோ இந்த பிலீஃப் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. என்னுடைய திறமைக்கு நான் சம்பாதிக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ நான் சொன்னதில் நீங்கள் கிளியரா? ஏன்னா எனக்கு வீடியோ விடுங்க, ஆடியோ கிளியராக இருக்குன்றதை இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு நான் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். மணி மேக்கிங் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட் டு மை ஸ்கில்ஸ். என்னோட ஸ்கில்ஸுக்கு வந்து அது நேரடியான ப்ரொபோர்ஷனேட் உள்ளது. ஸோ நான் வந்து மணி மேக்கிங்னா அதுக்காக நான் கஷ்டப்பட வேண்டியதில்லை, என்னமோ ஏதோ அப்படின்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. மணி மேக்கிங் அப்படின்னா எனக்கு என்னுடைய ஸ்கில், என்னுடைய திறமைக்கு தான் அது வருது. திஸ் இஸ் ஃபார் மை ஸ்கில், நாட் ஃபார் நான் யாரையோ அடித்து தான் ஜெயிக்கணுன்றது இல்லை. நான் என்னுடைய திறமையை சொன்னேன், அந்த திறமைக்கு வந்து ஐ வாஸ் ரிவார்டட். எனக்கு வந்து ரிவார்ட் பண்ணாங்க, தட்ஸ் இட். அவ்வளவுதான் வந்து இங்கே பேச்சே தவிர வேறு மணி மேக்கிங்கில் வந்து அவங்க தப்பு இவங்க தப்பு அது இது அப்படின்ற பேச்செல்லாம் தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் ஒன். ரெண்டாவது, மணி அப்படின்னாலே நமக்கு இன்னொரு ஒரு கேவலமான ஒரு பார்வை உண்டு. அதாவது என்னமோ அது ஒரு பாவப்பட்ட விஷயம் மாதிரியும், அது நல்லதுங்க. மணி நமக்கு வந்து பணத்தில் அவ்வளோ விருப்பம் இல்லைங்க. பணம் வந்துங்க அப்படின்னு எதையோ பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப டூ மச் ஆஃப் கன்ஃபியூஷன் வித் மணி. இப்போ மணின்றது என்ன அப்படின்னா, நான் ரெண்டாவதாக ஒரு பிலீஃப் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பிலீஃபும் நீங்கள் இனிமேல் வச்சுக்கணும் மனசில். உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு பணம் இருக்கிறதோ, இந்த பிலீஃபை நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீன் சேவராக கூட போடலாம். உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு பணம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் டைமை மதிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஹவு மச் மணி யூ ஹேவ், தட் மச் ஹைட் யூ ஹவ் ரெஸ்பெக்டட் யுவர் டைம். உங்கள் டைமை நீங்கள் மதிச்சிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துருக்கு. நீங்கள் வேறு கண்ட இடத்துல போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கல, கதை பேசலை, யூஸ்லெஸ்ஸாக எதையாவது பண்ணிகிட்டு இருக்கல. நீங்கள் உங்கள் டைமை மதித்து யூஸ்ஃபுல்லாக ஏதோ செஞ்சுருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு இவ்வளோ பணம் வந்திருக்கு. ஸோ பணம் அப்படின்றத பற்றி பேசும் பொழுது அது ஏதோ ஒரு கேவலமான விஷயம் மாதிரியும், நிறைய பணம் சேர்த்தா அவங்க வந்து மோசமானவங்க மாதிரியும், இந்த மாதிரியெல்லாம் சொல்லப்படுகிற விஷயத்துலேருந்து முதல்ல நம்ம இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அதிலேருந்து வெளியில் வந்தால் தான் பிஸ்னஸ் லாஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறது. ஏன்னா இப்போ இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி பணம் பண்ணுறது, பணம் இப்போ அதிகமாக சம்பாதிச்சா என்ன தப்பாக சொல்லிடுவாங்க அப்படின்னு ஒரு விதமான ஒரு இயலாமையை வந்து நாம் வேற ஏதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளால் முடியலன்னு ஒத்துட்டு போங்களேன், அதுக்கு ஏன் பணத்தை கூட சொல்கிறது? ஹவு ஷுட் பி ஆஸ்க் மணி இன் எஜுகேஷன் ஃபீல்டு? இல்லை, இப்போது கோகுல் கிருஷ்ணன் கேட்குற இந்த விஷயந்தான் நான் இப்போ பேசுகிறது. நான் வந்து அடுத்த கேள்வி கேட்பேன், ஒய் நாட் பி ஆஸ்க் மணி? ஏன் கேட்கக்கூடாது? உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து அல்லது உருவாக்கி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கீங்க. அதை
பப்ளிக் வந்து உங்கள்கிட்ட பே பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எந்த ஹையஸ்ட் பர்ஃபார்மிங் காலேஜஸ் வந்து எங்கே வந்து உங்களுக்கு பணம் வாங்காமல் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க? சரி, ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறது கொடுக்கட்டும், அதை பற்றி தப்பு இல்லை. ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தா அந்த காலேஜ் வந்து லாங் டேர்மில் ரன் பண்ண முடியுமா? அதுக்கு ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு செக்யூரிட்டி தேவைப்படுது இல்லை? யாரோ 4 பேர் சப்போர்ட் பண்ணுறதுனால தானே அதுவும் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க. சரி, பணம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றதை நம்ம குழப்பிக்கிறோம். நம்ம வந்து பணம் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பேசினா அவனை வந்து க்ரீடு, அவன் வந்து ஒரு என்னமோ ஒரு சுயலாபத்துக்காரன் மாதிரியும், அவன் வந்து எல்லாரையும் அடித்து போட்டு பணம் சம்பாதிக்கிறவன் மாதிரியும், அவன் வந்து ஊர் உலகத்தெல்லாம் கெடுத்து தான் பணத்தை எடுத்துகிட்டு போவான்ற மாதிரியுமே வச்சுக்கிட்டு இருக்கோம். யூ ஹாவ் அ ஸ்கில் அண்ட் யூ ஆர் பெய்ட், ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். பிரேமா வெங்கடேஷ் வந்து சாரீ சேல் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட ஒரு ஸ்கில் இருக்குது. எல்லாரும் தான் ஊர் உலகத்தில் இல்லாத சாரி அவங்கள்ட்ட இருக்குது இல்லை. அவங்கள்ட்ட என்னமோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸுக்கு தான், அந்த டிஃப்ரென்ஸ் பிடிச்சிருந்தா தான், கரெக்டாக அந்த டிஃப்ரென்ஸ் பிடிச்சிருந்தா தான் நாம் அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம். இல்லைன்னா நாம் அவங்களுக்கு பணம் கொடுக்கறது இல்லை. இல்லைன்னா நம்ம அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம முக்கியமான விஷயங்களை கையில் எடுத்துக்கணும். முதல்ல பரம்பரை பணக்காரர்களுக்கு இது பொருந்துமா? பரம்பரை பணக்காரர்களுக்கு எது பொருந்தும்? அவங்க தாத்தாவும் அப்பாவும் உழைச்சதை பேரன் வந்து எடுத்துக்கிறாரு, அப்படியே எடுத்துக்கிறாரு. ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 100லேருந்து டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. 100லேருந்து அவர் எப்படி இருக்க போகிறாருன்றதை வச்சு தான் பரம்பரை பணக்காரரா, அவர் திரும்ப அடுத்த பரம்பரைக்கு பணம் கொடுக்க போகிறாரா இல்லை ஜீரோவாக போகிறாரான்றது இருக்குது. அவர் இதே மாதிரி பணம் வச்சுருக்கிறதுனால நான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருந்தாருன்னா ஜீரோவாகிடுவார். எங்கள் தாத்தாவும் அப்பாவும் சேர்த்ததை எனக்கு 100ன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இதை நான் 200 நோக்கி 300 நோக்கி என் திறமையால் தூக்கிட்டு போகணும்னு நினச்சாருன்னா பரம்பரை பணக்காரர்களுக்கும் இது பொருந்தும். இல்லை என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் என்ன வேணால் பண்ணுவேன்னா அவர் கீழே விழ போகிறாரு. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். பணத்தை நீங்கள் மதிக்கலைன்னா அது உங்களை மதிக்காது. நீங்கள் பணத்தை மதிச்சிங்கன்னா அது உங்களை மதிக்கும். த ரூல் இஸ் ஸோ சிம்பிள். ஸோ தட் இஸ் செகண்ட் பாயிண்ட். நீங்கள் உங்களுடைய கேள்விகள் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, என்ன கேள்வியாக இருந்தாலும் அந்த கேள்விக்கு நான் பேரலாக பதில் சொல்லிட்டே வந்துடுவேன். ஏன்னா ஒன்ஸ் ஹவு டு ஃபேஸ் பிஸ்னஸ் லாஸ்க்குள்ளே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற விஷயங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே என்னால் பதில் சொல்கிறதுன்றது சிரமமாக இருக்கும். இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ஆஸ்க் மீ டைரக்ட். ஓகே, 3வது மணி மேக்கிங். இந்த மணி மேக்கிங்கில் 3வது விஷயம், மணி இஸ் ஈக்குவல் டு யுவர் வேல்யூ. நீங்கள் இதில் என்ன குழப்பம்னு எனக்கு புரியல. இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 1 crore கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கீங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அப்படின்றது உங்களுடைய வேல்யூ இல்லையா? 1 crore எப்பவுமே ஏமாற்றி தான் சம்பாதிப்பாங்களா? ஒருத்தர் 100 கோடி சம்பாதிச்சிருக்காருன்னா அது கண்டிப்பாக ஏமாற்றி தான் சம்பாதிக்கப்பட்டதா? அப்படியெல்லாம் இருக்கா? அப்படிலாம் யார் சொல்லி கொடுத்தா? யார் அந்த மாதிரி 100 கோடி சம்பாதிச்சவங்க வந்து உங்களுக்கு சொன்னாங்க? நெவர். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்னொரு மிஸ்கன்செப்ஷனும் இருக்குது. 20 வருஷம் கழித்து ஒருத்தர் 1 கோடி சேர்த்தா அவர் வந்து சரியான உழைப்புக்கு சொந்தக்காரர். ஒரு 4 வருஷத்தில் ஒரு 1 கோடி சேர்த்தா என்னமோ பண்ணிட்டாங்க. என்ன லாஜிக் இதெல்லாம்? ஒரு காலகட்டத்தில் இன்லேண்ட் லெட்டர்னு ஒன்று இருந்தது. இன்லேண்ட் லெட்டர், அது இங்கிலாந்து லெட்டர்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்லேண்ட் லெட்டர் அது. அந்த லெட்டரை போட்டோம்னா 4 நாள் ஆகும் போய் சேர்றதுக்கு. இன்றைக்கி வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு தகவல் அனுப்பிச்சா அடுத்த செகண்டுக்கு போயிடும், அடுத்த செகண்டில் போய் இறங்கிடும். இந்த ஸ்பீடு உண்மைன்னா பணம் சம்பாதிக்கிற ஸ்பீடும் உண்மையாக தானே இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஒருத்தர் குயிக்காக சம்பாதிச்சா அவர் மேலே ஒரு விதமான ஒரு வெறுப்பு, ஒரு விதமான ஒரு பார்வை? ஏன் நீங்கள் குயிக்காக சம்பாதிக்கிறதையே நீங்கள் விரும்புறதில்லை? வாட் ஸ்டாப்ஸ் யூ? ஏன் நீங்கள் குயிக்காக சம்பாதிச்சா யார் வந்து என்ன சொல்ல போகிறாங்க? உங்கள் திறமை எக்ஸலண்ட்டாக இருந்து அந்த திறமை மூலிமா நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா உங்களை யார் வந்து என்ன கேள்வி கேட்க போகிறாங்க? ஸோ மணி இஸ் யுவர் வேல்யூ. பணமும் தான் வாழ்க்கை. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு எவ்வுலகமும் இல்லைன்னு சிரிச்சிட்டு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து பணம் தான் எவ்ரிதிங்னு நான் சொல்லலை, பணம் இல்லாத ஒரு வாழ்க்கைன்னு நான் சொல்லலை. உங்களுடைய திறமைக்கு சார்ந்த பணம் வருது. நீங்கள் பணமும் தான் வாழ்க்கைன்றத சுதா செல்வராஜ், பிரேமா வெங்கடேஷ் எழுதியிருக்கிறத நான் இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன்.
திறமை தான் வாழ்க்கை. அந்த திறமைக்கு தான் பணம் கிடைக்குது. யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணுங்களேன் தமிழில், திறமை தான் வாழ்க்கை. திறமை தான் வாழ்க்கை. திறமை தான் வாழ்க்கை. சார், இன் அட்வொகேட் ஃபீல்டு பீப்புள் கம் வித் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இட்ஸ் ஹார்ட் டு கெட் மணி ஃப்ரம் தெம். இல்லை, இப்போ நீங்கள் ரெண்டு விதமாக நீங்கள் குழப்பிக்கிறீங்க. இப்போது நீங்கள் வந்து ஒருத்தங்க வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காங்க, அவங்க வந்து உதவி கேட்க வராங்க, அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறதுன்றது வேறு, அதை தனியாக வச்சுக்கங்க. அதை போய் இதில் குழப்பாதீங்க. ஒரு ஒரு நல்ல உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து தே ஆர் கேப்பபிள் ஆஃப் பேயிங் யூ, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த கேப்பபிள் ஆஃப் பேயிங் யூ வராங்க, அவங்க ப்ராப்ளத்தை சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ அவங்க ப்ராப்ளத்தை நினச்சிக்கிட்டு நீங்கள் பணம் கேட்காம இருக்கீங்க அப்படின்னா உங்களோட தப்பு. உங்களுடைய டைம் கொடுக்குறீங்க, உங்களுடைய சிந்தனைகள், அறிவுசார் சிந்தனைகள், அதை அவங்களுக்கு கொடுக்குறீங்க. இது மாதிரி நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரை எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ நீங்கள் வந்து நீங்கள் நிற்பீங்க? நீங்கள் நிற்கணுமே. நீங்கள் நின்னா தானே இன்னும் 10 பேருக்கு கொடுக்க முடியும். இன்னும் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ணா ப்ளீஸ் கிளாரிஃபை, ஐ ஆம் ஸ்ட்ரக்கிங் இன் தட் ஏரியா. ஆல்மோஸ்ட் ஐ ஹவ் டன் மோர் தென் 300 ஸ்கூல் அண்ட் காலேஜ் ட்ரைனிங், பட் ஆல் த ப்ரோக்ராம் ஐ டன் இட் இஸ் ஃப்ரீ. ஹவு டு சேஞ்ச்னா, நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, இலவசமாக செஞ்சால் அது ஏதோ நல்லது மாதிரியும், பணம் வாங்கிட்டு செஞ்சால் அது ஏதோ கெட்டது மாதிரியும், இப்படி ஒரு பிலீஃப் இருக்குது. பாத்திரம் அறிந்து பிச்சையிடுன்னு சொன்னாங்க. ஒன்றுமே வந்து இல்லை, கஷ்டப்படுறாங்கன்ற இடத்துல நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது வேறு. இன்னொரு பாத்திரம் வந்து தே ஆர் கேப்பபிள் ஆஃப் பேயிங் யூ. நீங்கள் எதுக்கு 300 ஸ்கூலுக்கு போய் நீங்கள் பேசுகிறீங்க? உங்களுக்கு வேலை இல்லைன்னு நினைப்பாங்க. யூ டோன்ட் ஹேவ் ஒர்க். உங்களுக்கு உங்கள் டைம் பற்றி முக்கியமான பார்வை இல்லையா? கோகுல், உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். உங்கள் டைம் உங்களுக்கு முக்கியமானது இல்லையா? உங்கள் வேல்யூ உங்களுக்கு முக்கியமானது இல்லையா? 300 இடத்துல போய் நீங்கள் பேசுவீங்க, ஒரு பைசா கூட வாங்க மாட்டீங்க. இப்போது ஈரோட்டில் வந்து உங்களுக்கு அந்த கலெக்டர் பங்களாவுக்கு எதிரில் உங்களுக்கு ஒரு செலவு வைப்பாங்களா? 300 இடத்துல பேசின திரு கோகுல் அவர்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றினார்கள் அப்படின்னு செலவு வைப்பாங்களா? இன்னும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. யூ கிவ் டைம். நான் அந்த மாதிரி செய்ய வேண்டாம்னு சொல்லலை, செலக்டிவாக செய்யுங்க. இப்போ எஃபியில் நாம் லைவ் பண்ணுறோம். இது வந்து ரியல் சர்வீஸ் மோடு. நீங்கள் எஃபியில் லைவ் பண்ணுறீங்க, அது ரியல் சர்வீஸ் மோட். பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். ஆனால் உங்கள் ப்ரொஃபஷனாக இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் போய் அழகாக பேசுகிறதுனால எத்தனையோ பேருனுடைய உலகம் வந்து மாறப்போகிறது அப்படின்னா, அது ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கும்போது அதுக்கு உங்களை கேட்டால், உங்களை கூப்பிட்டா என்னுடையது இது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு நீங்கள் மதிப்பை சொல்லலைன்னா ஊர் எப்படி மதிக்கும் உங்களை? 2வது விஷயம், எனக்கு இந்த ஃப்ரீ அப்படின்றதுல உடன்பாடே கிடையாது. நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்கிற ஒரு விஷயம் இது. ஃப்ரீ அப்படின்றது நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ அப்படின்றது வந்து எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நாம் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் போய் ஒரு விஷயத்த பேசுகிறீங்க, 100 பேர்கிட்ட பேசுகிறீங்க, ஃப்ரீயாக பேசுகிறீங்க, 10 பேர் எடுத்துக்குவாங்க. அதே இது நீங்கள் பே பண்ணி பெய்டு மெம்பர்ஷிப்பில் 100 பேர்கிட்ட பேசுகிறீங்க, 80 பேர் எடுப்பாங்க. ஏன் இது நடக்குது? 5 PM லைவ் எவ்வளோ பேர் நாம் வரோம், எவ்வளோ பேர் இதை பார்க்குறோம். எல்லோரும் மாறுறாங்களா? கிடையாது. யதார்த்தமாக இலவசமாக கிடைக்கும் பொழுது பசி இருக்கிறவங்க மட்டும்தான் மாறுறாங்க. யதார்த்தமாக இலவசமாக கிடைக்கும் பொழுது பசி யாருக்கு இருக்கோ அவங்க உடனே எடுத்து மாறிடுறாங்க. மற்றவங்கெல்லாம் ஏதாவது பேசிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படின்னு பேசிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் வந்து இலவசம்ன்றதுல போய் நீங்கள் உங்களுக்கு ஒரு கோகுல் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு சொல்கிறேன், இலவசமாக பண்ணால் நம்மளை வந்து பாராட்டுவாங்க, ஃப்யூச்சரில் செலவு வைப்பாங்க, நம்மளை நல்லபடியாக பேசுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு. இந்த ஆளுக்கு வேலை இல்லை, சும்மா தானே இருக்காரு, அவரை கூப்பிடுன்னு வாங்க. நீங்களும் வந்து நம்மளை ரொம்ப பெருமையாக கூப்பிட்றாங்கன்னு நினச்சி போய்கிட்டு இருப்பீங்க. ஸோ டேக் கேர். மணி இஸ் ஈக்குவல் டு யுவர் வேல்யூ. ஸோ இப்போ 3 விஷயம் சொல்லியிருக்கேன். 4வதாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணும். இந்த 4 விஷயத்தை நீங்கள் சரியாக வச்சுக்கலை அப்படின்னா பீப்புள் ஒன்ட் பி லுக்கிங் அட் யூ. நீங்கள் உங்களை நீங்களே மதிக்கலை அப்படின்னா மற்றவங்க வந்து உங்களை மதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும்.
சாரா பானு இருக்கீங்களா? சாரா பானு இருக்கீங்கன்னா இப்போ நான் எழுதுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னா அது ஏதோ ஒரு நெகட்டிவா ஐயோன்னு பார்த்துட்டு இருக்கீங்களே, அவங்களுக்குலாம் தான் இந்த 4வது பாயிண்ட். இதோட நான் இந்த பிலீஃப்ஸை நிறுத்திக்கிறேன். மணி பற்றி நிறைய பேச முடியும், பட் இப்போதைக்கு இந்த இதோட முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹவு டு ஃபேஸ் லாஸ்க்கு போயிடலாம். 4th பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள்கிட்ட திறமை இருக்குங்க, நிறைய சம்பாதிங்க. உங்களுக்கு பணம் பிடிக்கல இல்லை, உங்களுக்கு தேவையானதை எடுத்துங்க, மீதியை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஏர்ன் மோர் அண்ட் ஹெல்ப் மோர். இந்த ஞாயிற்றுக்கிழமை, போன ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4:30க்கு நான் ஐ வோக்கப். 4:30க்கு ஐ வோக்கப். 5 o'clock என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. 10:45 என்னோட லாஸ்ட் கிளாஸ், அதாவது முடியுது. காலையிலேருந்து நைட் வரை ஒரு நாள் முழுக்க நான் நடந்த ஸ்டெப்ஸ், அன்றைக்கி என்னால் நடக்க முடியல ஹானஸ்ட்டாக. 1962 ஸ்டெப்ஸ். ஒரு நாளைக்கு 20,000 ஸ்டெப்ஸ் நடக்கிற ஆள் நான். அன்னைக்கு என்னால் முடியல, ஏன்னா கமிட்டட். எல்லாம் எதையுமே நான் தவிர்க்க முடியாது. கவுன்சிலிங் ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள்னும் போது நீங்கள் அதெல்லாம் தவிர்த்துட்டு அதெல்லாம் கிடையாது நான் நடப்பேன் அப்படின்லாம். அப்போ யார் கெட்டு போங்க, நான் என்ன இதில் கரெக்டாக இருப்பேன்றது அப்படி கிடையாது. 1962 ஸ்டெப்ஸ் தான் நான் நடந்தேன் அன்னைக்கு. தி பிஸியஸ்ட் ஸ்கெட்யூல். 10:45க்கு நான் முடிச்சுட்டு நகரும் பொழுது இதே இடத்துல தான் உட்காந்துருந்தேன் காலையிலேருந்து நைட் வரை. இடையில ஒரு 1 hour மட்டும்தான் பிரேக். ஸோ நான் இதை முடிச்சுட்டு 10:45க்கு நான் போகும் பொழுது, அதாவது மசில் பெயின் சொல்லுவாங்க இல்லையா, மசில்னுடைய ஒவ்வொரு பெயின் அது அவ்வளவு அவ்வளவு ஹையஸ்ட் பெயின். அது அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பெயின் திங்கிங்கில் நம்ம சோர்ந்து போகிறது. காலையிலேருந்து நைட் வரைன்னா என்ன சாதாரண விஷயமா? ஸ்க்ரீனை பார்த்துட்டே பேசிகிட்டே இருக்கிறதுனா சாதாரண விஷயமா? ஆனால் இவ்வளவும் திறமையாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு மணியாக வரும் பொழுது உங்களுக்கு தேவையான ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியை சப்போர்ட் பண்ணுங்க. மீதியை நிறைய பேர் கொடுங்க. யூ கிவ் மோர். நீங்கள் ஏன் மோரை ஸ்டாப் பண்ணிவிட்டு கிவ் மோர் கொடுக்க முடியாமல் ஊரில் இருக்கிறவங்களாம் ஏன் குறை சொல்லிட்டு இருக்கீங்க? உங்கள்கிட்ட திறமை இருக்குல்ல, உங்களால் 1 கோடி சம்பாதிக்க முடியும்ல, உங்களுக்கு 5 லட்சம் போதும்ல, 95 லட்சத்தை நீங்கள் நல்லவங்களுக்கு கொடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க, புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுங்க, வராதுன்னு நினச்சி கொடுங்க, வந்தால் சந்தோஷப்படுங்க. ஸோ இந்த 4 beliefs, are we ready to take it? Are we ready to take it? And still now I didn't take any 5 PM challenge. I am taking this as my challenge. I will charge for good income people. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சார். நீங்கள் கோகுல் கிருஷ்ணன் சார், நீங்கள் போங்க, கலெக்ட் பண்ணுங்க, பில் போட்டு அனுப்புங்க, ப்ரொஃபஷனலாக பணம் வாங்குங்க. வர்ற வழியில் பிச்சைக்காரர்கள் 10 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு வாங்கன்றேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? Give your best, earn more and support people more. That's it. These are all 4 beliefs suppose we should have in our mind. இப்போ நாம how to face business loss அதுக்கு போகிறோம். இப்போ என்னோட லாஜிக்லாம் ரொம்ப சிம்பிள். எனக்கு இங்கேயே கூட நான் உதாரணம் சொல்ல முடியும். கீர்த்தி மேடம் ஃப்ரீயாக டயட் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, அவங்க ஒரு குரூப் வச்சுருப்பாங்க. அந்த குரூப்பில் டயட்டை பற்றி அவங்க பேசுவாங்க. டயட்டை பற்றி அவங்க, அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட கன்வீனியன்ட் டைமுக்கு இவங்கள்ட்ட சொல்லும் பொழுது இவங்களோட நைட் டைமாக இருக்கும், இல்லை ஏர்லி மார்னிங் டைமாக இருக்கும். அது ஆனாலுமே இவங்க பதில் போட்டுகிட்டே இருப்பாங்க, எக்கச்சக்கமாக பதில் போடுவாங்க. இந்த எல்லா பதிலையும் கேட்பாங்க, எல்லாம் வாங்கிக்குவாங்க. திடீர்னு ஒரு நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் இருந்து போயிடுவாங்க. திடீர்னு ஒரு நாள் காலையில் அந்த குரூப் விட்டு வெளில போயிடுவாங்க. ஒரு தேங்க்ஸ் இருக்காது, ஒரு நான் இப்படி இருந்தேன், உங்கள் இதெல்லாம் எடுத்து இப்படி மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. திடீர்னு போயிடுவாங்க. ஏன் இப்படி போகிறாங்க? ஏன் இப்படி போகிறாங்க? பிகாஸ் இட்ஸ் ஃப்ரீ. இட்ஸ் பீன் கிவன் ஃப்ரீ. வெரி வெரி வேல்யூபிள் திங் தட் இஸ் பீன் கிவன் ஃப்ரீ. அதே கீர்த்தி தான் ஹெப்டாசென்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ப்ரைஸ். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சின்சியராக ஃபாலோ பண்ணணுன்றாங்க. 100 பேரில் கிட்டத்தட்ட 96 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க கரெக்டாக. சேம் லாஜிக்ஸ். அஃப்கோர்ஸ் அவங்க வேல்யூ கொடுக்குறாங்க, நிறையா வேல்யூ கொடுக்குறாங்க நிறையா.
நம்ம இந்த 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 அமௌண்ட் நமக்கு பே பண்ணுறாங்கன்னா அதுக்கு நம்ம நிறைய வேல்யூ கொடுக்கணும்னு நினச்சி கொடுக்குறாங்க, அது வேற. ஆனால் அங்கே வேல்யூ கொடுக்குறப்போ வெளியில் போகிறவங்க ஒரு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகிறது நடக்கும். ஆனால் இங்கே சின்சியராக ஃபாலோ பண்ணி தேங்க்ஸுக்கு ஒரு வீடியோ போட்டு என் வாழ்க்கையை மாற்றினது நீங்கள் தான் சொல்லிட்டு போகிறது நடக்குது. உங்களுக்கு லாஜிக் புரியுதா? ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு மரியாதை கிடையாது. ஸோ டேக் கேர். இப்போ ஃபர்ஸ்ட் ஹவு டு கம் அவுட் ஆஃப் திஸ், அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் இங்கே வைக்கிறேன் உங்கள் முன்னாடி. இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக இப்போ இங்கேருந்து நான் கொடுக்குற இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டுவர்ட்ஸ் த எண்டும் நான் இதை பாயிண்ட்ஸாக போடுறேன் உங்களுக்கு. பட் ஸ்டில் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிஸ்னஸ் லாஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் போது யூ ஹவ் லாஸ்ட் மணி, கரெக்ட். யூ ஹவ் லாஸ்ட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன், கரெக்ட். பட் யூ ஹவன்ட் லாஸ்ட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். உங்களுடைய பணத்தை வந்து இழந்திருக்கீங்க, கரெக்ட். நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன், பணம் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்கல்ல, அதை இழந்திருக்கீங்க, அதுவும் கரெக்ட் தான். ஆனால் உங்கள் பிஸ்னஸ் பற்றிய பார்வையே இழந்துட்டீங்க அப்படின்றது தவறு. நேற்று சாராபானு பண்ணது என்னன்னா, லாஸ்ட் மணி, தட்ஸ் ஃபைன். லாஸ்ட் கம்ஃபர்ட் ஜோன், தட்ஸ் ஃபைன். ஆனால் ஷி ஹசன்ட் லாஸ்ட் ஹர் பெர்ஸ்பெக்டிவ். ஆன்லைன் ஸ்கூல் ஸ்டார்டட்னு போட்டாங்கல்ல, தட்ஸ் தி பெர்ஸ்பெக்டிவ். அதுதான் பெர்ஸ்பெக்டிவ். அந்த பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துட்டாங்கல்ல கையில், அவ்வளோதான். நீங்கள் உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணாதான், உங்கள் பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணாதான் உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். நீங்கள் அனௌன்ஸ் பண்ணலைன்னா எப்படி அதுக்கு தெரியும்? எந்த கடையிலையாவது, திறக்காத கடையில், அன்லெஸ் அண்ட் அன்டில் இஃப் இட் இஸ் டிமாண்ட், ஏன் திறக்காத ஒரு கடையை போய் தட்டி ஓப்பன் பண்ணி எனக்கு இதை கொடுங்கன்னு கேட்குறோமா? கடையை திறந்து வச்சா தாங்க, தட்டுங்கள் திறக்கப்படும். நீங்கள் போய் அவங்க திறந்து வச்சு நீங்கள் போய் கேட்டால் அவங்க கொடுக்கறதுன்றது நடக்கும். திறந்து வைக்கலைன்னு வைங்களேன், நம்ம போகவே போகிறதில்ல. உங்கள் பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி இன் லாஸ். பணத்தை மிஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை, உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை மிஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை மிஸ் பண்ணக்கூடாது. பெர்ஸ்பெக்டிவ்னா என்ன சார்? இவ்வளவு காலமாக நீங்கள் சேமித்த அனுபவம், இவ்வளவு காலமாக நீங்கள் சேமித்த அனுபவத்தின் மூலமாக வாழ்க்கையை பற்றிய பார்வை. அனுபவம் ப்ளஸ் பார்வை, இது ரெண்டு தான் பெர்ஸ்பெக்டிவ். இந்த பெர்ஸ்பெக்டிவை மிஸ் பண்ணிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் யூ வில் கம் அவுட். நீங்கள் அவ்வளோதான். யூ ஆர் அ 50 kg வேஸ்ட். கேட்குறதுக்கு நல்லா இருக்காது, கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும், பரவாயில்லையா? 50 kg வேஸ்ட் யூ ஆர். நான் ஒரு 65 கிலோ சார். 65 கிலோ வேஸ்ட். நீங்கள் உங்கள் பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹவ் லாஸ்ட் யுவர் மணி, தட்ஸ் ஃபைன். யூ ஹவ் லாஸ்ட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன், தட்ஸ் ஆல்சோ ஃபைன். பட் யூ ஹவ் லாஸ்ட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ், தென் யூ ஆர் அ வேஸ்ட். 65 கிலோ குப்பை. அப்படியா இருக்க விரும்புகிறீங்க? திங்க். தட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பாயிண்ட் வந்து மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் வந்து நிறைய பேர் அதை யோசிக்கிறது இல்லை. ஏன்னு எனக்கு இன்னமும் புரியல. இப்போ இங்கே அந்த ரெண்டாவது பாயிண்ட்டை உங்களுக்கு கொடுக்குறேன். மேக்கிங் லாஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் மேக்கிங் மணி. மேக்கிங் லாஸ் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மேக்கிங் மணி. நீங்கள் இதனால் வரை சம்பாதிக்கிறீங்க இல்லையா, அதில் ஒரு பார்ட் வந்து மேக்கிங் லாஸ். அது இருக்கும், அது இருக்கும். மேக்கிங் லாஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் மேக்கிங் மணி. கவர்மெண்ட் வந்து ரோடு போடுது, 100 ரூபாய்க்கு ரோடு போடுது. பிளான் வந்து 100 ரூபாய்க்கு இருக்குது. சாம் பிட்ராடோன்னு ஒருத்தர் இருந்தார். ராஜீவ் காந்திக்கு அவர் ஒரு ஸ்டடி பண்ணி கொடுத்ததா சொல்லுவாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு கவர்மெண்ட் செலவு பண்ணால் மக்களுக்கு போய் சேர்றது வந்து வெறும் 5 ரூபா. வெறும் 5 ரூபா தான் போய் சேருது. 95 ரூபா இடையில வந்து அது காலி ஆகிடுது. அதாவது இந்த நிர்வாகத்துக்கு செலவு பண்ணுறதுல காலி ஆகிடுது. அப்புறம் ஊழல், லஞ்சம் அதெல்லாம் எல்லாம் போய் வெறும் 5 ரூபா தான் ரோட்டுக்கு போகுது. மேக்கிங் லாஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் மேக்கிங் மணி. இவ்வளவும் தாண்டி தான் இந்தியா வளருது. ஸோ மேக்கிங் லாஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் மேக்கிங் மணி. நீங்கள் பணம் சம்பாதிக்கும் போது லாஸ் அப்படின்றது கண்டிப்பாக வரும். லாஸே வராதுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? ஹூ செட் டு யூ?
20 வருஷம் பிஸ்னஸில் 4 வருஷம் லாஸ் வரும்னு உங்களால் ஏன் நினைக்க முடியல? 16 வருஷம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிரும். அதனால தான் நீங்கள் சர்வைவ் ஆகுறீங்க, அதனால தானே உயிரோடு இருக்கீங்க. மேக்கிங் லாஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் மேக்கிங் மணி. பணம் சம்பாதிப்பதில் பணம் இழப்பு என்பதும் ஒரு பகுதியே. 100 ரூபா சம்பாதிக்கும் பொழுது 20 ரூபா லாஸ் ஆகிறது உண்மைதான். சரிங்க சார், நான் 100 ரூபா சம்பாதிச்சேன், 100 ரூபாயும் லாஸ் ஆகிடுச்சு, அதுவும் உண்மைதான். மேக்கிங் மணி வந்து எல்லாம் அதாவது மேக்கிங் லாஸ்னால் பார்ட் ஆஃப் மேக்கிங் மணின்னு தான் சொன்னே தவிர மேக்கிங் மணியில் கொஞ்சம் போகும்னு நான் சொல்லலை. ஒரு டைமில் சுத்தமாக போயிடும், இன்னொரு டைமில் லாஸே இல்லாமல் ஹெவியாக வரும். இந்த ஜேர்னியில் அதாவது பணம் சம்பாதிக்கிற ஜேர்னியில் லாஸ் அப்படின்றதும் ஒரு பகுதி தான், அதுவும் ஒரு ஸ்டாப் தான். ஒரு 5 ஸ்டாப் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. நான் இப்போ சொல்கிறது யாழ்மொழி, இங்கே இருக்கிறதுல சொல்கிறேன், கீர்த்தி, அடுத்தது வந்து பிரேமா வெங்கடேஷ், சாராபானு, கோகுலகிருஷ்ணன், இன்னும் யார் யாரெல்லாம் இந்த பிஸ்னஸ் நோக்கி போகிறீங்களோ எல்லாருக்கும் சொல்கிறேன். இதை கொஞ்சம் சரியாக கவனிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாப் 1 லேக் சம்பாதிக்கிறது ஒரு ஸ்டாப். அங்கே வந்தது நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவீங்க. அடுத்தது 10 lakhs, அங்கேயும் தூம்னு குதிப்பீங்க. அடுத்தது வந்து 50 lakhs, உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. அடுத்தது 1 crore, அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போ கால் வந்து தரையில் நடக்காது, எல்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டாப் இருக்குது, 25 லட்ச ரூபா லாஸ்ன்னு ஒரு ஸ்டாப் இருக்குது. அந்த லாஸ்க்கு வரும்போது மட்டும் பயப்படுறீங்களே ஏன்? அதுவும் இந்த ஜேர்னியில் ஒரு பகுதி தான். அதுவும் இந்த ஜேர்னியில் ஒரு பகுதி தான். அது ஒரு ஸ்டாப். நீங்கள் அந்த ஸ்டாப்பை சந்தித்து தான் ஆகணும். அந்த ஸ்டாப்பை சந்திக்காமல் நான் முன்னாடி போவேன் அப்படின்றது முட்டாள்தனம். இட் won't happen. யூ ஆர் சப்போஸ் டு ஃபேஸ் இட். அதுவும் வரும். சார் அது ஏன் சார் லாஸ் பண்ணி தான் நான் வரணுமா? லாஸ் பண்ணி தான் ஆகணும்னு நான் சொல்லலை, லாஸும் வரும்னு சொன்னேன். வரல அப்படின்னா சந்தோஷம், யூ ஆர் ஸோ லக்கி, கோ ஹெட். உங்களோட ஜேர்னியில் லாஸ்ட்னு ஒரு ஸ்டாப்பே இல்லைன்னா இனிமே வரப்போகுதுன்னு நினச்சி போங்க. தட்ஸ் இட். நான் 20 வருஷமாக பண்ணுறேங்க, எனக்கு லாஸே வரலைங்க அப்படின்னா 20 வருஷமாக உங்களுக்கு அந்த ஸ்டாப் இல்லை. மேபி 21வது வருஷம் வரலாம். ஸோ டேக் கேர். 3வது பாயிண்ட்டை நோக்கி போகிறோம். ஐ கெஸ் ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். யோகராஜன், நடராஜன் எல்லாம் எவ்ரிதிங் கிளியராக? யாராவது ஒருத்தங்க, யோகராஜன் நீங்கள் மட்டும் பதில் போடுங்க. எவ்ரிதிங் கிளியராக? நான் வந்து ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ நவ் வி ஆர் கோயிங் ஃபார் 3rd பாயிண்ட். பாஸ்ட் டென்ஸ் cannot be forever. ஒரு லாஸ் வந்துருச்சுன்னா கடைசி வர லாஸ்ன்னு நினைக்கிறதும், ஒரு ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா கடைசி வர ப்ராஃபிட் வரும்னு நினைக்கிறத விட ஒரு முட்டாள்தனமான சிந்தனை இருக்க முடியாது. இன்னைக்கு ஏதோ ப்ராஃபிட் வந்துச்சு, இன்னைக்கு ஏதோ லாஸ் வந்துச்சு, அவ்வளோதான். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், ஒரு மாதம் ப்ராஃபிட் வந்ததும் உடனே 20 வருஷத்துக்கு கால்குலேஷன் போடுவாங்க. ஒரு மாதம் ப்ராஃபிட் வந்துடும், நெக்ஸ்ட் மந்தே லாஸ் வந்ததும் போய் உட்காந்துருவாங்க வீட்டில். ஒரு மாதம் லாஸ் வந்ததும் 20 வருஷம் எந்திரிக்க முடியாதுன்னு நினைப்பாங்க. இது ரெண்டுமே முட்டாள்தனமா இல்லை? இப்போ இவர் எழுதுறாரு பாருங்க, ஷரீஃப். ஐ வாஸ் ஏர்னிங் குட் இன் சலூன்ஸ். சலூனில் நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். சின்ஸ் COVID-19 மேக்கிங் ஹியூஜ் லாஸ் எவ்ரி மந்த். இப்போ லாஸ் நடந்துட்டு இருக்கு. இது பார்ட் ஆஃப் த ஜேர்னி. மணி மேக்கிங்கில் இது ஒரு பார்ட். நீங்கள் 1 crore சம்பாதிக்கும் போது 20 லட்சத்தை எடுத்து வச்சிடணும். 20 லட்சம் சம்பாதிக்கும் போது 4 லட்சத்தை எடுத்து வச்சிடணும். இந்த லாஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு 4 லட்சம் சம்பாதிச்சா 80,000 எடுத்து வச்சிடணும். 80,000 சம்பாதிச்சா 16,000 ரூபா எடுத்து வச்சிடணும். இது லாஸ் வரும், அன்னைக்கு இது தேவை அப்படின்னு எடுத்து வச்சிடணும். ஸோ தட் இஸ் தி நெக்ஸ்ட் பாயிண்ட், தட் இஸ் பாஸ்ட் டென்ஸ். இது வந்து ஒரு தடவை நடந்துருச்சுன்னா அடுத்த 20 வருஷத்துக்கு நமக்கு ப்ராஃபிட் இருக்கும், அடுத்த 20 வருஷத்துக்கு நமக்கு லாஸ் இருக்கும்னு நினைக்கிறத விட முட்டாள்தனம் இல்லை பிஸ்னஸில். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, அவ்வளோதான். நாளை காலையில் வரலாம், லாஸ் வரலாம். எஸ், இங்கே வந்து ஹியூஜ் ரெயின் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்குது. அதனால் தண்டர் சவுண்ட், அவ்வளோ பெரிய இடின்றதுனால தான் வீடை தாண்டி இங்கே வந்து உங்கள் இதில் கேட்டு அங்கே கேட்குதுன்னா எவ்வளவு பிக்கஸ்ட் தண்டர் அது அப்படின்றது பார்த்துக்கலாம். பட் வாட்ஸ் எவர் நம்ம வந்து we can proceed. அடாது மழை பெய்தாலும் விடாது மணி மேக்கிங் செய்வோம். ஓகே. ஸோ 4வது விஷயம், எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே தப்பு பண்ணுற ஏரியா இதுன்னு நான் சொல்லுவேன். இந்த 4வது விஷயம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு யாராவது ஒருத்தங்களை வச்சுருக்கீங்களா? நீங்கள்
ஃபோர்த்து இப்போ நான் போடுறேன். ஃபோர்த் பாயிண்ட் இப்போ நான் போட்டிருக்கேன். ஃபைண்ட் அ மென்டார். பிஸ்னஸில் பணம் சம்பாதிக்கிறது சம்பந்தமாக ஒரு மென்டார் நீங்கள் வச்சுருக்கீங்களா? பிஸ்னஸில் பணம் சம்பாதிக்கிறது சம்பந்தமாக உங்கள்கிட்ட ஒரு மென்டார் இருக்காரா? அவர் சொல்லுவார் உங்களுக்கு. அவர் கிளியராக சொல்லுவார். நீங்கள் 100 ரூபா சம்பாதிக்கும் போது அவர் சொல்லுவார், 20 ரூபாய் எடுத்து தனியாக வை, ரிசர்வ் ஃபண்டு, உனக்கு வந்து வருஷத்தில் 20%, அதாவது 12 மாதத்தில் 2.5 மாதம் வந்து பிரச்சனை வரும், அந்த 2.5 மாதத்துக்கு உண்டான ஒர்க்கிங் கேபிட்டலை இப்போவே தூக்கி வச்சிரு தனியான்னு வரும். அந்த மென்டார் இருந்தாருன்னா உங்களுக்கு சொல்லுவார். நம்ம மென்டாரே பணம் சம்பாதிக்கும் போது நமக்கு கண்ணில் யாருமே தெரியாது, அந்த வழியாக தான் நடந்து போவோம், அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆளை நம்ம பார்க்கவே மாட்டோம். ஸோ ஃபைண்ட் அ மென்டார், பர்டிகுலராக பிஸ்னஸ் மென்டார். இன்னும் கூட குறிப்பாக சொல்லணும்னா ஃபினான்ஸ் மென்டார். ஃபினான்ஷியலாக நிறைய மென்டார்ஸ் இருக்காங்க. தெர் ஆர் குட் மென்டார்ஸ். குட் மென்டார்ஸ்னால் நீங்கள் அதுக்காக போய் உடனே எங்கேயாவது இருப்போம், அங்கேயாவது போவோம் அப்படின்றது இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே இதே மாதிரி பிளானிங்கில் எக்ஸலண்ட்டாக இருக்கிற பீப்புள் இருப்பாங்க. யூ டேக் தெம். ஃபினான்ஷியல் மென்டார்ஸ், அவங்கெல்லாம் ஃபினான்ஸோட மென்டார்ஸ். டேக் தெம். அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க, அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்குங்க. ஸோ தட் இஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நவ் தி ஃபிஃப்த் பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து கொஞ்சம் 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 சைக்காலஜி பக்கம் வருவோம், உளவியல் பக்கமாக வருவோம். ஃபிஃப்த் பாயிண்ட்டுக்கு நான் இப்போ வரேன். ஃபிஃப்த் பாயிண்ட், உங்களோட, அதாவது நீங்கள் பிஸ்னஸ் லாஸில் இருக்கும்போது உங்களுடைய எனர்ஜி வந்து லாஸ்ட் ஆகிருக்கும். கரெக்டா? இது வந்து யாராவது இங்கே கொஞ்சம் இந்த பிஸ்னஸ் லாஸ் ஆமாம் அப்படின்றவங்க இதுக்கு பதில் போடுங்க. மேபி ஷெரீஃப், மேபி சாரா பானு, மேபி பிரேமா வெங்கடேஷ், உங்களை மாதிரி ஆட்கள் இதுக்கு பதில் போடுங்க. நீங்கள்லாம் எனக்கு, அதாவது பிரேமா வெங்கடேஷ், ஷெரீஃப்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவங்கன்றதுனால உரிமையாக உங்களோட பேரை நான் எடுத்துக்கிறேன். அதாவது நீங்கள் வந்து பிஸ்னஸில் லாஸ் இருக்கும்போது உங்கள் எனர்ஜி லாஸ்ட் ஆகிருக்குமா இல்லையா? நீங்கள் டல்லாக இருப்பீங்களா இல்லையா? கொஞ்சம் சோர்ந்து போகிறதுன்றது யதார்த்தமாக நடக்குமா இல்லையா? இட்ஸ் நேச்சுரல். ஏன்னா ஃபினான்ஸ் வரும்போது நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம்ல, ஃபினான்ஸ் வரும்போது நம்ம கொஞ்சம் அந்த முகமெல்லாம் பளிச்சுன்னு இருக்கும். இப்போ மினிஸ்டர்ஸ்லாம் பாருங்கள், இந்த 5 வருஷம் பதவியில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, இந்த 5 வருஷம் பதவி போனதும் வேறு மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி தான் மணி மேக்கிங்லையும். உங்களுக்கு மணி வரும்போது நீங்கள் வேறு மாதிரி இருப்பீங்க, உங்களுக்கு மணி லாஸ்ன்னொடனே உங்கள் முகமெல்லாம் வாடி இருக்கும், ஒரு மாதிரி இருப்பீங்க. ஸோ உங்கள் எனர்ஜி லாஸ்ட்டு. உங்கள் எனர்ஜி லாஸ்ட்டுன்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் எனர்ஜி லாஸ்ட்டுன்னு போது நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னமும் அதை கொண்டு போய் லாஸ் பண்ணணுமா? இதுக்கு நெகட்டிவாக பேசுகிற மனிதர்கள்ட்ட போய் உட்காந்து இன்னமும் எனர்ஜியை லூஸ் பண்ணணுமா? உங்களுடைய எனர்ஜி ஆல்ரெடி வீக்காக இருக்கும் பொழுது யூ ஆர் சப்போஸ் டு சேவ் யுவர் எனர்ஜி. அப்போ என்ன பண்ணணும்? நல்ல உங்களோட பெஸ்ட்டு விஷயங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடந்த பெஸ்ட்டு விஷயங்கள், நீங்கள் முதல்ல சம்பாதிச்ச 10,000, முதல்ல சம்பாதிச்ச 1 லட்சம், முதல்ல சம்பாதிச்ச 10 லட்சம், அதை பற்றி நினச்சி பாருங்கள். யூ ஆர் கெட்டிங் யுவர் எனர்ஜி பேக். நினச்சி பாருங்கள். யூ ஆர் கெட்டிங் யுவர் எனர்ஜி பேக். ஃபஸ்ட்டு சம்பாதிச்சது ஜீரோலேருந்து தானே வந்தீங்க, ஜீரோலேருந்து தானே எழுந்து வந்தீங்க. அப்போ உங்கள்கிட்ட அப்போ என்னென்னலாம் பண்ணீங்கன்றதை நீங்கள் நினச்சி பாருங்கள். தட்ஸ் யுவர் எனர்ஜி பேக். யூ ஆர் கெட்டிங் இட். நீங்கள் இந்த மாதிரி சமயத்தில் இப்படி லாஸ் ஆகிடுச்சின்னு போய் இன்னொருத்தர்கிட்ட பேச போய் அவரும் லாஸ் ஆன ஆளாக இருந்தால் அவர் உங்களை வந்து அவர் பேசி வாழ்க்கையே அப்படி தாங்க, நன்றியே இல்லாத பீப்புளுங்க, இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்னு உங்களை இன்னமும் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆல்ரெடி உங்கள் எனர்ஜி லாஸ்ட்டு. இப்போ நீங்கள் இருக்கிற எனர்ஜியை சேவ் பண்ணணுமா இல்லை இருக்கிற எனர்ஜியையும் காலி பண்ணணுமா? எனர்ஜி லாஸ்ட். மை கொஸ்டின் டு யூ டைரக்டர்ஸ், லாஸ்டான எனர்ஜியை நீங்கள் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கணுமா இல்லை இருக்கிற எனர்ஜியும் போனாலும் பரவாயில்லன்னு எதையாவது பேசி இல்லை எதையாவது பண்ணிகிட்டு இருக்கணுமா? ஸோ டேக் கேர். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 5. இப்போது பாயிண்ட் நம்பர் 6. இப்போ இதை கவனிங்களேன். நீங்கள் பிஸ்னஸ் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா என்ன அது ஏன் பிஸ்னஸ் லாஸ்ன்றதை வெளியில் சொல்கிறதுக்கே என்னமோ பெரிய ஐ ஆம் இன் லாஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன பயம்? ஏன் பயம்னா இந்த 6th பாயிண்ட்டை கவனிங்க.
ஹை அலர்ட்டில் நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. யூ ஆர் சப்போஸ் டு பி இன் ஹை அலர்ட். நீங்கள் ஹை அலர்ட்டில் இருக்கணும். ஹை அலர்ட்டில் இருக்க வேண்டிய ஒரு டைம் இது. ஹை அலர்ட்டில் இருக்க வேண்டிய ஒரு டைம். பிஸ்னஸ் லாஸ்னால் என்ன? நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். வீடு பற்றிக்கிட்டு எரியும் போது எல்லாரும் அலர்ட் ஆகிடுறோம்ல. ஒரு தனி அலர்ட்னஸ் வந்துடுது இல்லை நமக்கு. வென் தெர் இஸ் சம்திங் தட் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல், தி சுப்ரீம் அலர்ட்னஸ்க்கு நம்ம வந்துடுறோம்ல. அப்போ பிஸ்னஸ் லாஸ் அப்படின்னா இன்டைரக்ட் மீனிங் என்ன? யூ ஷுட் பி இன் ஹை அலர்ட். ஹை அலர்ட் அபவுட் வாட்? என்ன? அந்த சுச்சுவேஷனை ரீவேல்யூ பண்ணணும். அதாவது ஒரு சுச்சுவேஷன் நமக்கு இப்படி வந்திருக்கு, இந்த சுச்சுவேஷனை பற்றி ஹை அலர்ட் திங்கிங். இப்படி இருந்தால் நம்மளும் இப்படி இருந்தோம்னா இப்படி தான் நடக்க போகுது. வீடு பற்றிக்கிட்டு எரியுது, உள்ளே உட்காந்துருப்போமா? உட்காந்துருந்தா எரிய போகிறோம். அப்போ எந்திரிச்சு வரணும், வேறு ஏதோ எடுத்துக்கிட்டு வரணும், கொஞ்சம் தண்ணியை தூக்கி ஊற்றணும், அது வீடு எரியறதை அணைக்கணும். இதை வந்து ஸ்லோவாக ஜாலியாக பண்ண முடியுமா? வீடு பற்றிக்கிட்டு எரியும் போது பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு போய் உட்காந்து, வீடு பற்றிக்கிட்டு எரியும் போது பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு போய் உட்காந்து இந்த மக்களே சரியில்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்க முடியுமா? யூ ஆர் இன் ஹை அலர்ட். வார் ஃப்ரண்ட்டுன்னு வாங்க, போர்க்கால அடிப்படையில் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? தமிழில் ஒரு வார்த்தை, அரசியல்வாதிகள் இதை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகள்னு வாங்க. அது என்ன போர்க்கால அடிப்படையில்? போர் வார் டைமில் நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்களா? நவ் யூ ஆர் இன் வார் ஸ்டேட், யூ ஹவ் லாஸ்ட் யுவர் மணி. அப்போ நீங்கள் ஹை அலர்ட் ஸ்டேட்டில் இருக்கணும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அலர்ட்னஸில் உங்களுடைய சென்சஸ் இருக்கணும். டு கட் டவுன் லாசஸ், டு earn more money, to come out with new strategies, to think about all other possibilities, to think about your own strengths. வேற என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு? ஓகே, ஒரு ஸ்ட்ரென்த் ஃபெயிலியர் ஆயிருக்கு, அவ்வளோதானே. நீங்கள் வேற ஸ்ட்ரென்த்தே இல்லையா உங்கள்கிட்ட? ஸோ வாட் அதர் ஸ்ட்ரென்த்ஸ் யூ ஹேவ்? இந்த ஏரியா அதுதான் வந்து ஹை அலர்ட்டில் இருக்கிறதுன்றது. ஸோ திஸ் இஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட். நவ் வி ஆர் ஜம்பிங் இன் டு 7th பாயிண்ட். இப்போ இந்த மாதிரி லாஸ் இருக்கிறப்போ இந்த எமோஷ்னலாக டெசிஷன் எடுக்கிறத முதல்ல நிறுத்துங்க. when you are in business loss, avoid making emotional decisions. என்ன அம்மா எமோஷனல் டெசிஷன் என்ன எடுப்பீங்க? எமோஷனல் டெசிஷன்? இனிமேல் பிஸ்னஸே பண்ண மாட்டேன், இதுதான். இதை விட ஒஸ்ட் டெசிஷன் இல்லை. அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? பணம் வரும்போது என்ன சொல்லியிருக்கணும்? சாகிற வரை இந்த பிஸ்னஸை விட்டு போக மாட்டேன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? சொன்னீங்களா? when you are making money, have you said that? I will be with this profession till I die. சொல்ல முடிஞ்சதா உங்களால்? அங்கே சொல்ல முடியல. இப்போ லாஸ் பண்ணும்போது மட்டும் ஏன் வெளில ஓடுறீங்க? அப்போ ஹவு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பர்சன் யூ ஆர். சந்தர்ப்பவாதின்னா உங்கள் பேர் தான். ஒரு பிஸ்னஸ் கிடைச்சா இருப்பீங்க, கிடைக்கலன்னா ஓடிடுவீங்க இல்லை? when you are making money, have you ever said to the profession which gave you money? இப்போ சொல்லுவீங்களா? சொன்னீங்களா? நீங்கள் என்ன சொல்லணும்? உன்னால தான் நான் வந்தேன், உன்னால தான் நான் இவ்வளோ பணம் பண்ணேன், உன்னால தான் நான் உயிரோடு இருக்கேன், சாகிற வரை உன்னை கைவிட மாட்டேன். சொன்னீங்களா? சொல்லலை. ஆனால் லாஸ் வரும்போது மட்டும் ஏன் ஓடுறீங்க? அங்கேயும் சொல்லணும், இங்கேயும் சொல்லணும். பணம் பண்ணும் பொழுது this is my profession, I will be with this profession till I die. அந்த ப்ரொஃபஷனோட டைமென்ஷன் மாறலாம். நீங்கள் அந்த ப்ரொஃபஷனை வந்து வேற ஃபார்வர்ட் திங்கிங்கில் ஏதாவது பண்ணிகிட்டே வரலாம், அது வேற. பட் ஐ வில் பி வித் திஸ். ஆனால் அதே சமயத்தில் லாஸ் வந்தது மட்டும் அந்த பிஸ்னஸ் தூக்கி போட்டு ஓடுறோம். How opportunistic we are. ஓகே, இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். பாயிண்ட் நம்பர் 8. இந்த பாயிண்ட் நம்பர் 8ல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நேற்று சாராபானு என்ன பண்ணாங்கன்றது இந்த பாயிண்ட் நம்பர் 8ல் அவங்க பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. சாராபானு மேடம், இன்னைக்கு நீங்கள் பாசிபிள் இருந்தால், ஐ எம் நாட் ஷுர் உங்களால் அப்படி வர முடியுமான்னு எனக்கு தெரியல. பாசிபிள் இருந்தால் நான் ZenLP ஆட் ஆனில் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். இஃப் பாசிபிள் ப்ளீஸ் கம். இஃப் பாசிபிள்.
இல்லை வேறு யார் வந்து இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கீங்களோ அவங்க வந்து வி ஆர் ரெடி, ஐ எம் ரெடி அப்படின்னு போடுங்க, டைப் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட நான் பேசணும். இப்போ இந்த 8th பாயிண்ட்டை கவனிங்களேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன? உங்களோட ஸ்ட்ராட்டஜி தப்பு, உங்களுடைய அந்த ப்ராடக்ட் ஏதோ தப்பு, இல்லை மார்க்கெட் தப்பு, இந்த மாதிரிலாம் ஏதோ இருக்கும். இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. என்னது? உங்கள் நெட்வொர்க்லேயும் ப்ராப்ளம் இருக்குது. உங்கள் நெட்வொர்க் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, அல்லது உங்கள் நெட்வொர்க்கையே மாற்றணும். உங்கள் நெட்வொர்க்குன்னு நான் சொல்கிறது உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள். ஸோ சேஞ்ச் நெட்வொர்க் ஆர் ரீபில்ட் இட். எனக்கு தெரிஞ்சு சாராபானு நேற்று பண்ணது அதுதான். அவங்க ஒரு புது நெட்வொர்க் வராங்க அண்ட் ஷீ லேர்ன் சம்திங் நியூ. தட்ஸ் இட். ஷரீஃப் இங்கே வராரு. ஓ இப்படி ஒரு ஷரீஃப் சொன்னார்ல நேற்று, ஆட் ஆன் நான் இப்போ கவனிக்கல, இப்போ ஆட் ஆன் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது, அப்படின்னு தெரியுது. அப்போ தெர் இஸ் அ நியூ நெட்வொர்க் நவ். ரீபில்ட் இட், strengthen it. You are supposed to change your network. அதான் இன்டைரக்ட் மீனிங். ஃபினான்ஷியல் லாஸ்ன்றது என்ன? நீங்கள் உங்கள் நெட்வொர்க்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். தட்ஸ் இட். அண்ட் இந்த 9th பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 9th பாயிண்ட். இந்த 9th பாயிண்ட்டை கொஞ்சம் கவனிக்கிறீங்களா எல்லாரும்? அகெயின் ஐ கம் டு சைக்காலஜியில் எடுக்கிறேன் இதை. 9th பாயிண்ட்டை கொஞ்சம் கவனிங்க. யூ ஆர் டிஃப்ரெண்ட், யுவர் ஃபெயிலியர் இஸ் டிஃப்ரெண்ட். இது ஏன் நமக்கு புரிய மாட்டேங்குது? இதே தான் ரிவர்ஸில். யூ ஆர் டிஃப்ரெண்ட், யுவர் சக்ஸஸ் இஸ் டிஃப்ரெண்ட். யூ ஆர் டிஃப்ரெண்ட், யுவர் சக்ஸஸ் இஸ் டிஃப்ரெண்ட். Success and failure should never affect you. You are different, your failure is different. You are different, your success is different. Success and failure should never affect you. That's an important point. நம்ம என்ன நினைச்சிடறோம்னா ஃபெயிலியர் தான் நம்ம நினைச்சிடறோம். அதனால தான் சூசைட்லாம் பண்ணுறது. ஃபெயிலியர் தான் நம்ம நினைக்கும் போது அது சூசைட் போய் பண்ணுறோம். யூ ஆர் நாட் அ ஃபெயிலியர், யுவர் பிஸ்னஸ் இஸ் அ ஃபெயிலியர். You are not a success, your business is a success. You are not a failure, your strategy is a failure. You are not a failure, your market is a failure. Your product is a failure. Your network is a failure. Your decision making is a failure. Your financial calculation is a failure. You are not a failure. You are not at all a failure. You are something extraordinary. The decision you made has some repercussions. நீங்கள் எக்ஸ்ட்ராடினரி பர்சன். நீங்கள் எடுத்த ஒரு சில முடிவுகள் உங்களுக்கு தவறான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு, அவ்வளோதான். யூ அண்ட் யுவர் ஃபெயிலியர் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நினச்சா சூசைட் பண்ண மாட்டோம். யூ அண்ட் யுவர் சக்ஸஸ் இஸ் டிஃப்ரெண்ட் நினச்சா ஈகோவில் தெரிய மாட்டோம். 4 சென்ட் இடம் வாங்கிட்டா பக்கத்து வீட்டுக்காரனை மதிக்க மாட்டேங்கிறாங்க. 4 cents. நான் இந்த மதுரை தமிழ் அப்பப்போ எடுத்துக்குவேன். வந்தாங்க போனாங்க அவன் இவன். அதனுடைய நோக்கம் கொஞ்சம் நமக்கு உரைக்கணுன்றதும் கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்லணுன்றதும். 4 சென்ட் வாங்கிட்டா திரும்பி பார்க்குறான்றீங்க. ரோட்டில் நடக்கும்போது மேலே பார்த்துட்டு தான் நடக்கிறான். அவனால் கீழே குனிஞ்சு பார்க்கவே முடியல. You are not a success. Your strategy is a success. உங்கள் ஸ்ட்ராட்டஜி எப்போ வேணாலும் ஃபெயிலியர் ஆகலாம். இப்போ நீங்கள் தான் சக்ஸஸ்னா நாளைக்கு ஃபெயிலியர் ஆகும்போது நீங்கள் தான் ஃபெயிலியர்ன்றதுக்கான ரிஸ்க்கை இப்போவே ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் நாளைக்கு ஃபெயிலியர் வரும்போது நீங்கள் உங்களால் தாங்க முடியாது, கீழே உட்காந்துருவீங்க. அப்போ ஜெயிக்கிறப்ப என்ன சார் செய்யணும்? ஜெயிக்கிறப்ப என்ன பண்ணணும்? தெரியல சார், ஏதோ பண்ணோம், போயிட்டுருக்கு. தோக்குறப்ப என்ன சொல்லணும்? தெரியல சார், ஏதோ பண்ணேன், சரியாக வரல. ரெண்டுத்துலேயுமே நான் என்ன அட்டாச் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் வில் ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட் அண்ட் யூ வில் ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட். Isn't it? And then comes the last point. இந்த பிஸ்னஸ் லாஸ் வரும் பொழுது என்ன சார் பண்ணணும்? நிறைய பேர் உடனே கண்ணா பின்னான்னு ரிஸ்க் எடுப்பாங்க.
நெவர். இந்த வேலையெல்லாம் அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. சென்சிபிளாக சில ரிஸ்க் எடுக்கலாம். சென்சிபிள் ரிஸ்க், அதாவது முதல்ல ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம், அது சரியாக வருதா. அதுக்கப்புறமா ஒரு 20,000 ரூபாய்க்கோ 30,000 ரூபாய்க்கோ ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு யாருக்காவது ஆன்லைனில் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு ஆன்லைனில் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்க? ஒரு 100 ரூபா அனுப்பிச்சு பார்க்குறீங்க, சரியாக வந்திருக்கு, அவங்க எஸ்ன்னு சொன்னால் அப்புறம் 10,000 ரூபா அனுப்புகிறீங்க. சேம். அந்த 100 ரூபான்றது சென்சிபிள் ரிஸ்க். ஐ ரிப்பீட் திஸ் பாயிண்ட் அகெயின். நீங்கள் முதல்ல ஆன்லைனில் யாருக்காவது பணம் அனுப்புகிறீங்க, அப்போ என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எடுத்ததும் 1,00,000 ரூபா அனுப்புறீங்களா? முதல்ல ஒரு 100 ரூபா அனுப்புவீங்க, இல்லை 150 ரூபா அனுப்பிச்சு அவங்கள்ட்ட வெரிஃபை பண்ணுவீங்க. அவங்க அங்கேருந்து சொல்லுவாங்க, கரெக்டாக இருக்குது, என் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு, நீங்கள் அனுப்பலான்னு. அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் பணம் என்ன அனுப்பணுமோ அனுப்புவீங்க. தட் இஸ் சென்சிபிள் ரிஸ்க். இந்த சென்சிபிள் ரிஸ்க்கை நீங்கள் முதல்ல பண்ணணும். இந்த சென்சிபிள் ரிஸ்க்கை பண்ணாமல் 1,00,000 ரூபாயும் அனுப்பிச்சிட்டு ஒரே ஒரு நம்பர் தப்பாக போட்டேன் சார், அது இப்போ வேறு யாருக்கோ போயிடுச்சுன்னு அனுப்பினவர்கிட்டையும் சண்டை போடுறது, பேங்க்கில் போய் சண்டை போடுறது, பணம் வாங்கினவன்ட்ட சண்டை போடுறது, இந்த யார் நமக்கு நம்பரை கொடுத்தாரோ ஏன் சார் நீங்களாவது சொல்கிறது இல்லையா அப்படின்னு இவர்கிட்ட போய் சண்டை போடுறது, இதெல்லாம் வந்து இட் ஒன்ட் ஒர்க். டேக் சென்சிபிள் ரிஸ்க். It will help you. It will help you. நீங்கள் இப்போ 10 ரூபா அனுப்புறீங்கன்னா அந்த உங்களோட சென்சிபிள் ரிஸ்க் அவ்வளோதான். 100 ரூபாய், சில பேர் 1000 ரூபா அனுப்பிச்சு பார்ப்பாங்க. இது பரவாயில்ல, அவங்களாம் பெரிய ரிஸ்க் எடுக்கிற ஆளுன்னு நான் நினைப்பேன். 1000 ரூபாய் அனுப்பிச்சு பார்ப்பாங்க. சில பேர் 10,000 ரூபா அனுப்ப வேண்டியதுக்கு 3,000 ரூபா அனுப்பி பார்ப்பாங்க. 3,000 ரூபா அனுப்பிச்சு பார்த்துட்டு அது அக்கௌண்ட் தப்புன்னொன்னே ஐயோன்னு அப்புறம் தடுமாறிட்டு இருப்பாங்க. அனுப்பி செக் பண்ணுறது அப்படின்னா சென்சிபிள் ரிஸ்க்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. போனாலும் பரவாயில்லன்றது தானே சென்சிபிள் ரிஸ்க்கு. 100 ரூபா போனாலும் பரவாயில்ல, 10 ரூபா போனாலும் பரவாயில்ல, தட் இஸ் சென்சிபிள் ரிஸ்க். பிஸ்னஸ்லேயும் அதே தான். சென்சிபிள் ரிஸ்க் எடுங்க, அது போனாலும் பரவாயில்லன்னு எடுங்க. இஃப் இட் ஒர்க்ஸ் தென் ஃபைன், அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் 10 பாயிண்ட்ஸ், இந்த 10 பாயிண்ட்ஸையும் இப்போ நான் உங்களுக்கு டுகெதராக ஒன்றா போட்டுடுறேன். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இது வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் தி செஷன். இந்த 10 பாயிண்ட்டு ஹவு டு ஓவர் கம் அப்படின்றது இப்போ உங்கள் கையில் இருக்குது. இதை நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். இந்த செஷன் எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் டைப் பண்ணலாம். உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் என்கிட்ட கேட்கலாம், அதுக்கும் நான் பதில் சொல்வேன். ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதும் we will say bye to this video and then we will come back again for add-on. சாரா பானு அவைலபிள் சொல்கிறாங்க, ஷரீஃப் அவைலபிள் சொல்கிறாரு. ஸோ நம்ம கூப்பிட்றப்ப யார் அவைலபிளோ அவங்கள்ட்ட கிளியராக பேசலாம். இஃப் யூ ஹேவ் கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ direct. இஃப் யூ ஹேவ் ஃபீட்பேக் யூ கேன் டெல் மீ direct. ஸோ இட்ஸ் யுவர் சைட். நீங்கள் இப்போது செஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லும் பொழுது எந்த பாயிண்ட் வந்து உங்களை ரொம்ப இட் ஹிட்ஸ் யூ மோஸ்ட், எங்கே உள்ளே ரொம்ப டச் ஆச்சு, இந்த பாயிண்ட் வந்து சம்திங் நியூ சார் எனக்கு அப்படின்றது என்னவோ அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணி போடலாம். ஸோ தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ கேன் சப்போர்ட் யூ பெட்டர். இன்னும் பெட்டராக வந்து சப்போர்ட் பண்ண முடியும். நாளைக்கு இன்னொரு முக்கியமான செஷன் இருக்குது, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. இப்போ பிஸ்னஸ் லாஸ் பார்த்துட்டோம், தட்ஸ் ஃபைன். ஆனால் நாளைக்கு ஒரு முக்கியமான செஷன் ரிலேட்டட் வித் பிஸ்னஸ் இருக்குது, அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் யூ வில் கெட் மோர் இன்னொரு டைமென்ஷன். இப்போ ஒரு 180 டிகிரிஸ் பார்த்துருக்கோன்னா இன்னொரு 180 டிகிரி பார்க்க வேண்டியிருக்கு. இட் இஸ் நாட் அபவுட் ஃபேஸிங் பிஸ்னஸ் லாஸ், இட் இஸ் அபவுட் சம்திங் எல்ஸ். வேறு என்னமோ ஒன்று இருக்குது. ஸோ டேக் கேர். கேம் சேஞ்சிங் செஷன், தேங்க்யூ. நீட் ஆஃப் த அவர் செஷன், தேங்க்யூ. கிரேட் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ், தேங்க்யூ. Very nice session. Rekha Venki and சார் 2 பேரும் எல்லா பாயிண்ட் தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கு. அருமை. காலேஜ் வகுப்பு போல அழகாக இருந்தது. வாழ்க வளமுடன். The point which I admire the most is how to stay away from the taste of success and the failure. Yes, of course. Bye. இந்த கையெழுத்தாட்டுக்கு 6 PM பூசை வரேன். Excellent points with example, sir. Thank you. Thank you. சுமதி பிரபாகரன். ஓ, நிதிலன் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. ஃபென்டாஸ்டிக். ரியலி சூப்பர் அங்கிள். தேங்க்ஸ் ஃபார் நாலேஜ் ஷேர். தேங்க்யூ. இன்ஃபர்மேட்டிவ். கிருத்திகா கனகராஜ்.
10வது பாயிண்ட் தான் சார் தப்பு பண்ணுறோம். எஸ், சென்சிபிள் ரிஸ்க் எடுக்கணும். சும்மா மொத்தமாக ரிஸ்க் எடுத்துகிட்டு அப்புறமா உட்காந்து அழுதா. லெட்ஸ் பிளே இட் சென்சிபிள். It's really very, very useful. So much energy I got. Thank you so much, sir. I'm not because of failure. It's because of my network, my business. Yeah, on the point. Yes, business பற்றியும் லாப நஷ்டம் பற்றியும் விரிவாக தெரிந்து கொண்டேன். நன்றி. Thank you. Saravanan. Yeah, Saravanan Rekaving. Bro, even though not in business, really useful. Emergency reserve. நீங்கள் பிஸ்னஸில் இல்லைனாலும், இப்போ நிறைய பேர் இங்கே பிஸ்னஸில் இல்லை, ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால பிஸ்னஸில் இருக்கிற யாருக்கும் நீங்கள் யூ கேன் சப்போர்ட் இல்லையா? ஸோ அதனால் எப்போவுமே ஒரு லேர்னிங்கை வந்து எனக்கு மட்டும் இப்போ இது உதவாது அப்படின்றத விட அது எங்கேயோ ஒன்று இருக்கும், எங்கேயோ யாருக்கோ உதவும். ஏன் உங்கள் பிரதருக்கு நாளைக்கு பிஸ்னஸில் தடுமாற்றம் வரும்போது நீங்கள் உங்களால் சொல்ல முடியாதா? உங்களோட சித்தப்பா பையனுக்கு வந்தால் சொல்ல முடியாதா? ஸோ இட் இஸ் எவ்ரிவேர் லேர்னிங் ஹெல்ப்ஸ். லேர்னிங் சர்டன்லி ஹெல்ப்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். Wishing you all the very best of challenges that uncovers your personal best in whatever you do, speak, behave, and exhibit. Love you all. Bye. I'll come back in another video. I'll make a call.